ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சத்தான சுவையான நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிரெட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. நெல்லிக்காய் தினமும் நம்ம சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அதோட டேஸ்ட் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கிலோ மலை நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது அழகாக வெந்து வந்ததுமே நல்லா வெடிச்சிருக்கும். அது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கிடையில 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பாகெடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா வெடிச்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. நெல்லிக்காய் நல்லா சூடு ஆறுனதும் இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நெல்லிக்காயில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சாச்சு. அடுத்து நெல்லிக்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல ஒரு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமா நான்ஸ்டிக் கடாயா இருந்தா கூட நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாகு அதுல சேர்த்துருங்க. வெள்ளை பாகுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா பாகு நல்லா கொதிச்சு வந்தா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சதும் வடிகட்டி பேன்ல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் திரும்ப நல்லா கொதிச்சதும் நம்ம நல்லா மைய பேஸ்டா அரைச்ச நெல்லிக்காய் இதுல சேர்த்துருங்க. இப்போ பாகுல நம்ம வேக வச்சு அரைச்ச நெல்லிக்காவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி கலர் எல்லாம் நல்லா மாறி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க. கைவிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நெல்லிக்காய் ஜாம் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் நல்லா மாறி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டினோம்னா பேன்ல ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த வரைக்கும் நம்ம நல்லா இதை கிண்டி எடுக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பேன்ல ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேன்ல ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி பதத்துல தான் நீங்க வெளியே எடுக்கணும். ஸோ இதுக்கு மேல விட்டீங்கன்னா இன்னும் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் சூடு ஆற நல்லா ட்ரை ஆயிரும். அதனால இந்த மாதிரி பதத்துல நல்லா சொலண்டு வர பதத்துல வந்த உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. சூடு ஆறின உடனே நல்ல ஜாம் பதத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம இது சூடு ஆறுறதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அட்டகாசமான சுவையில் ரொம்பவே சத்தான நெல்லிக்காய் ஜாம் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூடு ஆறுனதும் ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிரெட்டோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். சப்பாத்தி பிரெட் இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அட்டகாசமான சுவையில் இருக்கும். நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நெல்லிக்காய் ஜாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரோடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.